உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாதொரும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? நிறைவாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும், தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பழுக பண்ணி பெருக பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்புறம் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வாராம்? கர்த்தர் ஆசீர்வதித்து வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதிக்கணும், உயர்ந்து வரணும், நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், உயர்வா இருக்கணும், மேன்மையா இருக்கணும்னா நம்ம சரீரத்தில் என்ன தேவை இருக்கு? பலன் தேவை இருக்கு. ஆண்டோடைய பலன் நம்ம மேல இருக்கும் பொழுதுதான், ஆண்டோடைய சுகம் நம்ம மேல இருக்கும் பொழுதுதான், ஆண்டோடைய பலன்கிற அந்த அபிஷேகம் நம்மளை நிரப்பும் பொழுதுதான் நாம் ஓடி ஆடி பல காரியங்களை செய்யவும், வேலை செய்யவும், தொழில் செய்யவும், சம்பாதிக்கவும், குடும்பங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உயர்ந்து வருவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னுடைய பலனை கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் என்னை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்லுமா? எப்ப ஆண்டவர் பலனை தராரா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பலன் உங்க மேல இறங்கும். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்லுது, உன் போகிற வழியிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய நீ நினைச்சுக்கோ. உன் போகிற வழியெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைச்சுக்கிட்டேன்னா அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லையா சொல்லுமா? ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன செய்யணுமா? கர்த்தரை எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன செய்யும்? என் வாயில இருக்குன்றான். அப்போ ஆண்டோடைய பலன், ஆண்டோடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வெற்றி, ஆண்டோடைய ஜெயம் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போ மேலே இறங்குதுன்னா ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, உங்கள் நினைவும் தேவனுடைய நினைவும் ஒன்றாக இணையும் பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்திலே கர்த்தருடைய பலத்தினாலே, சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே, வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவர் சொல்றாரு, சம்பாதிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு நான் உனக்கு பலனை கொடுப்பேன். லேலியா சொல்லுமா? என்ன நமக்கு வேணுமா? பலன் வேண்டுமா? பலன் இருந்தா என்ன செய்வீங்க? நிறைய வேலை செய்யலாம். நிறைய பேர் பார்த்துங்க, சரீரத்தில் ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, நிறைய வேலை செய்ய முடியாது, நிறைய தொழில் பண்ண முடியாது, நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஓடி ஆடி என்ன செய்ய முடியாது? அலைய முடியாது. அப்போ என்ன செய்யும்? வருமானம் என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு குறைஞ்சிரும், பாதி ஆயிரும், கொஞ்சம் தான் வருமானம் கிடைக்கும். ஏன்? அவங்களுக்கு என்ன முடியல? அலைய முடியல, தொழில் செய்ய முடியல, நிறைய வேலையை செய்ய முடியல, செய்யறதுக்கு சரீரத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நினைத்து கொள்வாய் என்றால் நான் உன்னை என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய சுகத்தினாலே, என்னுடைய ஆரோக்கியத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்பி, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் பலனை கொடுப்பேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்கு பலனை கொடுப்பேன். இந்த உலகத்திலே நீ உயர்ந்து வருவதற்கு, மேன்மை அடைவதற்கு, அற்புதமாய் வருவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆரோக்கியத்தால் நிரப்பி உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருப்பா. ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இரு. எங்க போனாலும் கர்த்தர் என்ன?
வேலைக்கு போறியா, போற இடம், வர்ற இடம், வீட்டில் இருக்க இடம், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை மனசில் நினைச்சு நல்லா நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு ஏதோ ரூபத்துல தேவனை நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா போதும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னை துதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் உன்னை என்னுடைய பலத்தினாலே நிரப்புவேன், சுகத்தினாலே நிரப்புவேன். என் பலன் உனக்குள்ளாய் வரும் பொழுது, என் சுகம் உனக்குள்ளாய் வரும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஆண்டவர் தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கார். லேலியா சொல்லுமா, ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்காரு, ஈசாக்கிட்ட சொல்லியிருக்காரு, யாக்கோப்கிட்ட சொல்லியிருக்காரு, உன் சந்ததியை நட்சத்திரத்திலே போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிச்சு அவர்களை பழுக பண்ணி பெருக பண்ணி அவர்களை உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. லேலியா சொல்லுமா, 1:11 நாம பார்க்கிறோம், நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தாம் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஆண்டவரை நினைக்கும் போது என்ன செய்யறா, உடன்படிக்கையை உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துவாராம். லேலியா சொல்லுமா, எதை உறுதிப்படுத்துவாரா, உடன்படிக்கை. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் பண்ண உடன்படிக்கையை ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அந்த உடன்படிக்கையை உன் வாழ்க்கையில என்ன செய்வேன், உறுதிப்படுத்துவேன். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் வாழ்விலே நான் பழிக்க செய்வேன். லேலியா சொல்லுமா, வாக்குத்தத்தங்களை பூரா என்ன செய்வேன், வாழ்க்கையில பழிக்க பண்ணுவேன். உன் வாக்குத்தத்தங்கள் நான் எதனா வாக்குத்தத்தங்களா உனக்கு கொடுத்திருக்கணும், அந்த வாக்குத்தத்தங்களை பூராத்தையும் என்ன செய்வேன், பழிக்க பண்ணி அதை நன்மையாக்கி அதை வெற்றியாக்கி அதை ஜெயமாக்கி நான் அதை ஆசீர்வதித்து நான் அதை பெருக பண்ணுவேன். லேலியா சொல்லுமா, ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை என்ன செய்வாரா, உறுதிப்படுத்துவேன். அவர் பண்ண உடன்படிக்கை நிச்சயம் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு என்னென்னலாம் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரோ, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்தெந்த வேத வசனத்தோடலாம் ஆண்டவர் உங்க கூட பேசினாரோ, நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்தெந்த வசனத்தோடு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்க கூட பேசினாரோ, தேவன் உங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளையும் எல்லா வசனங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உறுதிப்படுத்தி அதை நடப்பிப்பேன். லேலியா சொல்லுமா, அதுக்கு என்ன வேணும், ஆண்டவருடைய அனுகூலம் வேணும், ஆண்டவருடைய பலன் வேண்டும், ஆண்டவருடைய காரிய சித்தி வேண்டும், ஆண்டவருடைய வெற்றி வேண்டும், ஆண்டவருடைய ஜெயம் வேண்டும், ஆண்டவருடைய மேன்மை வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியத்தை பூரா வாய்க்க பண்ணணும். நாம் செய்கிற ஒவ்வொன்றிலையும் கடவுளுடைய வெற்றியும் கடவுளுடைய ஜெயமும் கடவுளுடைய மேன்மையும் கடவுளுடைய பலனும் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாம் சொல்லியபடியே நம்மளை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். லேலுயா சொல்லுமா, லேலுயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிப்ப, ஐஸ்வர்யத்தை என்ன செய்வ, சம்பாதிப்ப. வாடகை வீட்டில் இருக்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொந்த வீடை உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க, வீடை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். வீடை கட்டி பாதியில் நிக்குதா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பலன் கொடுப்பார். வீடை முழுவதும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். லேலுயா சொல்லுமா. வேலையில சரியான வருமானம் இல்லையா, தொழில சரியான வருமானம் இல்லையா, நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போங்க, வந்தவனும் ஜெபம் பண்ணுங்க. வேலை ஸ்தலத்துல கர்த்தரை நல்லா நினைச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போற இடத்துல வேலை செய்யற இடத்துல நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். லேலியா சொல்லுமா, நல்ல லாபகரமா கர்த்தர் கொடுப்பார். நல்ல வருமானம் வரும், நல்ல ஆசீர்வாதம் வரும், நல்ல என்ன செய்யும், பொருளாதாரம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் பலன் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நான் உன்னை பெருக பண்ணிடுவேன். லேலியா சொல்லுமா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன செய்றாரு, ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுக்குரிய காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சரியா இருக்காங்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். லேலியா சொல்லுமா. வேதத்துல நிறைய தேவ மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். சிலர் தேவனுக்குரிய காரியங்களில ஆண்டவருக்குரிய காரியங்களை மிக சரியா இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சாரு, உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஒரு சிலர் என்ன செய்யல, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவங்க என்ன செய்யல, சரியா இல்லாதனால ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யல, சுதந்திரிக்க முடியல. ஒரு சில தேவ மனுஷர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து நான் இன்றைக்கு உங்களுக்கு தியானிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். போதும். லேலியா சொல்லுமா.
இந்த யோசுவா புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை தியானிக்க போகிறோம். இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பேர் வந்து ஆகான். சொல்லுங்க, அவன் பேர் என்னது? ஆகான். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறாங்க. எரிகோ மிகப்பெரிய ஒரு அரணிப்பான பட்டணம். எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் எரிகோ மதில் என்ன செய்யுது? கோட்டை சவர் இருக்கு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீட்டு சவர் எவ்வளோ கட்டுறோம்? 3/4 அடி சவர் கட்டுறோம். என்ன சவர் கட்டுறோம்? 3/4 அடி சவர். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க இந்தியாவில் கட்டின பில்டிங்லாம் பாருங்கள், சவர் கூட அப்படி இருக்கும், 1.5 அடி சவர் இருக்கும். என்ன சவர்? 1.5 அடி, நல்லா அகலமான சவராக இருக்கும். எரிகோ மதிலோட அளவு எப்படின்னா, அந்த எரிகோ மதிலில் 12 ரதம் போகலாமா. லேலுயா சொல்லுமா, எத்தனை ரதம் போகலாம்? 12 ரதம். கிட்டத்தட்ட நம்ம சச்ச அளவுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு 62 அடி. இவ்வளோ பெரிய அகலமான சுவர் அந்த எரிகோவை சுற்றி இருக்கு. என்ன செய்யுது? எரிகோவை சுற்றி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பானும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்தரிக்க முடியும் சொன்னார். அவர்கள் வந்திருக்காங்க. எரிகோ பட்டணத்தார் கதவை என்ன செஞ்சுருக்காங்க? பூட்டி இவர்களை உள்ளே வெளியே போக விடாதபடிக்கு என்ன செஞ்சுருக்காங்க? எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கு. யோசுவா ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, எரிகோ விரோதமாக நீங்கள் யுத்தத்துக்கு போங்க. 6 நாள் அமைதியாக என்ன செய்யுங்க? சுத்துங்க. 7வது நாள் 7 முறை என்ன செய்யுங்க? சுத்துங்க. 7வது முறை என்ன செய்யுங்க? ஆர்ப்பரியுங்கள். இந்த சுவர்கள் அத்தனையும் இடிஞ்சு கீழே விழுந்தாரு. லேலுயா சொல்லுமா, லேலுயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்க? எரிகோவுக்கு போறாங்க. முதல் நாள் போய் ஒரு ரவுண்டு என்ன செய்றாங்க? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மனசுக்குள்ள அமைதியாக சுத்துறாங்க. 2வது நாள் போய் சுத்துறாங்க. 3வது நாள் என்ன செய்றாங்க? சுத்துறாங்க. 4வது நாள் சுத்துறாங்க. 5வது நாள் சுத்துறாங்க. 6வது நாள் சுத்துறாங்க. 7வது நாள் வரும்போது யோசுவா சொல்றான், இன்னைக்கு ஒரு முறை சுத்தக்கூடாது, இன்னைக்கு 7 முறை சுத்தணும். லேலுயா சொல்லுமா, இப்ப நீங்க மௌனமா இருக்கக்கூடாது, இப்ப ஆர்ப்பரிச்சு கத்தரை நீங்க என்ன செய்யணும்? தொதிங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 7வது நாள் 7 முறை என்ன செய்றாங்க? சுத்தி ஆர்ப்பரிச்சு துதித்த பொழுது எரிகோ மதில் என்ன செஞ்சான்? சுத்தி பட்டணத்திற்கு அத்தனை சுவரும் உடைஞ்சி நொறுங்கி அப்படியே கீழே விழுந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போய் யுத்தம் பண்ணி எரிகோவை பிடித்தார்கள். லேலுயா சொல்லுமா. இப்ப எரிகோவுக்குள்ள போகும்போது யோசுவா ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த எரிகோவில் நம்ம யுத்தம் பண்ண போறோம். யுத்தம் பண்ணும்போது அங்க கிடைக்க போறதானே சகல வெள்ளி, பொன்னு, வெங்கலம், இரும்பு செய்யப்பட்ட எல்லா பாத்திரங்களையும் என்ன செய்ய போறோம்னா கர்த்தருக்கு பரிசுத்தம். லேலுயா சொல்லுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தம் போகும்போது ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. என்ன சட்டத்திட்டம்னா, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு பட்டணத்தை போய் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்ச உடனே அங்கே இருக்க ஆட்களை பூரா கொண்டுருவாங்க. அங்கே இருக்க எல்லா வெள்ளி, தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஒன்றாக கொண்டு வந்து ராஜா முன்னாடி குமிச்சிருவாங்க. அப்போ ராஜா என்ன செய்வானா, அதில் ஒரு பகுதியை கடவுளுக்கு என்ன செஞ்சிருங்க? எடுத்து வச்சுட்டு பாதியை எடுத்து என்ன செஞ்சிருங்க? அரசாங்க கஜானாவில் சேர்த்துருங்க. மிச்சம் இருக்க பாதியை இன்னைக்கு யாரெல்லாம் யுத்தம் பண்ணாங்களோ அந்த போர் சேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்கன்றுவான். லேலுயா சொல்லுமா. இதுதான் சட்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன செய்யறான்? தான் வீட்டில் பிறந்த 318 பேரை கூப்பிட்டு எங்கே போகிறான்? யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்தில் போய் லோத்துவை என்ன செய்யறான்? காப்பாற்றிட்டு வந்தப்ப அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், என் கூட வந்திருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் யுத்தத்துக்குரிய கூலி என்ன செய்யுங்க? கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணத்தில் யோசுவா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டானா, இந்த எரிகோ பட்டணத்தில் வரப்போகிற எல்லா பொருட்களும் யாருக்குமே கிடையாது, இது கர்த்தருக்கு பரிசுத்தம். அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் போய் என்ன செய்யட்டும்? சேரட்டும். யாரும் எதுவும் எடுக்கக்கூடாது சொல்லியாச்சு. எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி. எரிகோவை கர்த்தரை அழிக்க உதவி செஞ்சாரு. எல்லா ஜனங்களும் தங்க கையில் கிடைச்ச எல்லாத்தையும் கொண்டு எங்கே கொடுத்துட்டாங்க? யோசுவாட்ட கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு போயிடுச்சு, கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்கு போயிடுச்சு. இங்கே ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்னன்னா ஆகான். அவன் பேர் என்னது? ஆகான். அவன் மாத்திரம் என்ன செய்யறானா, கொஞ்சம் பொருட்களை எடுத்து கொண்டு போய் தான் வீட்டில் போய் என்ன செய்யறான்? குழியை தோண்டி புதைச்சு அதை வச்சுக்கிறான். எடுத்து வாசிங்களே, யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? இங்க பாருங்க, எல்லாரும் உண்மையா இருக்காங்க, ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன இல்லை? உண்மையா இல்லை. அவன் யாரு? ஆகான். எடுத்து கொண்டு போய் தான் வீட்டில் புதைச்சி வச்சுட்டான்.
யாருக்குமே தெரியாது. அடுத்த பட்டணம் யுத்தத்துக்கு போகிறாங்க. யார் போகிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த பட்டணத்தோட பேர் ஆயி. சொல்லுங்க, ஆயி பட்டணத்துக்கு போகிறான். யோசுவா சொல்கிறான், எப்பா அது ஒரு சின்ன பட்டணம், இதுக்கு போய் எதுக்கு நிறைய பேர் மக்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு 3000 பேரை மட்டும் அனுப்புவோம். எவ்வளோ பேர் அனுப்புவோம்? 3000 பேரை மட்டும் அனுப்புவோம். அவங்க போய் ஈஸியாக யுத்தம் பண்ணி ஆயி பட்டணத்தை என்ன செஞ்சிருவாங்க? ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி யோசுவா என்ன செய்கிறான்? ஒரு 3000 பேர் அனுப்புகிறான். 3000 பேர் ஆயி பட்டணத்துக்கு விரோதமா இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தம் செஞ்சு முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் தோத்து போயிடுறாங்க. முதுகை காட்டி என்ன செய்கிறாங்க? திரும்ப ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்க இஸ்ரவேலர்களை வெட்டுனா 31 இஸ்ரவேலர்கள் செத்தார்களாம். எடுத்து வாசிங்களேன். யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அல்லேலூயா சொல்லுமா. பெரிய பெரிய யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சவங்க. எரிகோவை ஜெயிச்சாச்சு, எமோரியர்களை அழிச்சாச்சு, பல யுத்தங்களை பண்றாங்க. எகிப்தில் பல அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு எகிப்தை ஜெயிச்சாச்சு. ஒரு யுத்தத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்க தோக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்கிறாங்க. போராடம் பூரா வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி, ஜெயத்தின் மேல ஜெயம். ஆயி பட்டணத்தில் போய் தோத்து போய் பின்னிட்டு ஓடி வந்து 36 பேர் செத்த உடனே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுகுறாங்க. என்ன சொல்லி அழுகுறாங்க? ஆண்டவரே, இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்தீங்க, சாதாரண ஒரு ஆயி பட்டணம், இந்த சின்ன பட்டணத்தாட்ட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? தோத்து போயிட்டோமே. இது சுற்றி இருக்க எல்லா கானானியர்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாரும் எங்களை வளைந்து கொண்டு யுத்தம் பண்ணி எங்களை அழிக்கிறதுக்கு ஏகமாக இறங்கி வந்துடுவாங்களேன்னு சொல்லி வஸ்திரங்களை கிழிச்சு கொண்டு சாம்பலை தலையில் அள்ளி போட்டு ஆலயத்தில் வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்திலே ஒருவனை என்ன செஞ்சிட்டான்? சாபத்தீடான பொருளை எடுத்து தன் வீட்டிலே வைத்ததுனால எனக்கு கோபம் உண்டாகி அதன் நிமித்தம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? யுத்தத்தில் தோற்று போய்விட்டீர்கள். சாபத்தீடானதை அகற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சுன்னா அதை ஆண்டவருக்கு கொடுக்கணுமே தவிர ஆண்டவருக்குரியதை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒன்றை நாம வஞ்சித்து இச்சித்து அதை எடுத்து நமக்கு வச்சுக்கிருவோம், நம்ம குடும்பத்துக்கு வச்சுக்கிருவோம், நம்ம வாழ்க்கைக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் குழியை தோண்டி என்ன செய்யறான்? நினைச்சான் தங்கத்தை, வெள்ளிய, பாபிலோனிய சால்வைய எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறான்? ஒளிச்சு வச்சுக்கிறான். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. எனக்குரியதை எனக்கு கொடு, அதை நீ எடுத்து ஒளிச்சு வைக்காத. லேலுயா சொல்லுமா, லேலுயா சொல்லுமா. யோசுவா சொன்னா, இது கர்த்தருக்கு பரிசுத்தம், இது கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில போய் சேரணும். எதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா? எடுத்து வாசிங்க. லேவியராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. லேலுயா. ஆகான் ஏன் எடுத்து ஒளிச்சு வச்சான்? சொல்லுங்க. ஆகான் ஏன் எடுத்து ஒளிச்சான்? இந்த வெள்ளி, இந்த தங்கம், இந்த இரும்பு, இந்த பாபிலோனிய சால்வை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அதெல்லாம் யாருக்கு உபயோகப்படும்? நமக்கு உபயோகப்படும். நாம வச்சுக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வச்சுக்கலாம், நம்ம குடும்பம் வச்சுக்கலாம், நம்ம நல்லா சாப்பிட்டு என்ன செய்யலாம், நம்ம நல்லா இருக்கலாம். இத்தனையும் கொண்டு போய் எதுக்கு? ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டு இதை போய் எதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் ஆகான் மேல மூண்டது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொரு கோத்திரமா வர சொல்லு, வரிசையா ஒவ்வொருத்தரா வர சொல்லு, யாருங்கிறத நான் உனக்கு காண்பிப்பேன்னாரு. ஒவ்வொரு கோத்திரமா வர்றாங்க. கடைசியில் யூதா கோத்திரம் வருது. யூதா கோத்திரத்துல கர்மியோட மகன் யார் வர்றா? ஆகான் வர்றான். ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறாரு. பேசினவனே யோசுவா கேட்கிறான், மகனே நீ கர்த்தருக்குரியதை எடுத்தியா? அல்லேலூயா. ஆகான் செய்த தவறு என்னன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை, தேவனுக்கென்று பொருத்தனை செய்ததை
தேவனுக்குரியதை எடுத்து கொண்டு போய் தன் வீட்டிலே புதைத்து வைத்தான். அதனால கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்துச்சு. ஆயி பட்டணத்துக்கு போகும்போது தோத்து போயிட்டாங்க. நான் சொல்வேன், கர்த்தருக்கு உரியதை, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை, தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும், கர்த்தருக்குரியதை நாம் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில தோல்வி இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? என்னைக்கு கர்த்தருக்குரியதை அவங்க வஞ்சிச்சாங்களோ ஆயிக்கு முன்னாடி ஓடி போறாங்க. எதிரிகளுக்கு முன்னாடி தோல்வி, அங்க மரணம், அங்க என்னது கஷ்டம், அங்க வருத்தம், அங்க அழுகை, அங்க கண்ணீர், அங்க ஜெயம் இல்லை. ஆனால் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்றாங்க? உட்கார்ந்து அழுது மன்னிப்பு கேட்டு ஆகானை கண்டுபிடிச்சு அந்த பொருட்களை என்ன செய்றாங்க? மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பரிசுத்தப்படுத்தி அதை பொக்கிஷ சாலையில சேர்க்கிறாங்க. ஆகானை வெளியே, ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவனை கல்லால எரிஞ்சு கொன்னு, அவனையும் அவன் குடும்பத்தையும் கொன்னு என்ன செய்றாங்க? பெரிய கற்குவையிலா வைத்து மூடி விட்டார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நாம் கர்த்தருக்கு சந்தோஷமாக, மனப்பூர்வமாக, மகிழ்ச்சியாக நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? நாம் அதை தேவனுக்கு செலுத்தும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பழுக பண்ணி பெருக பண்ணி மிக உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி 100% நம்ம விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதை பழுக பண்ணி பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் ஒரு சில நேரம் நம்ம மனசு என்ன சொல்லும்? சொல்லுங்க, ஐயோ நமக்கு வேணுமே, 10,000 ரூபா வருமானம் வருது, 1000 ரூபா தசம பாகம், வசனம் சொல்லுது தசம பாகம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. உனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு. உனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் 1 பங்கு அது உன்னுடைய பணம் இல்லை, அது தேவனுடைய பணம், அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருடைய பண்டக சாலையில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது வானத்தில் பணங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? நிறைய நேரம் நம்ம மனசு என்ன சொல்லும்? நமக்கு நிறைய தேவை இருக்குது, நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லி நம்மளை அறியாமலே நாம் என்ன செஞ்சிடறோம்? அதை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. அதை என்ன செஞ்சிடறோம்? எடுத்து ஒழிச்சு வச்சிடறோம். கொஞ்சமாக கொடுக்குறோம், பகுதியாக கொடுக்குறோம், அல்லது கொடுத்துட்டு கொடுக்காம விட்டுறோம். இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நாம் தேவனுக்கு உற்சாகமாக செலுத்துறோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகான் வஞ்சித்து அந்த பொருளாதாரம் அவனுக்கு கிடைக்க நினைச்சான், அவன் கிடைக்கல, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இன்னொரு நபரை கூட நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியற்றி விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே 1 பங்கை வஞ்சித்து வைத்து 1 பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் 1 பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொல்லாய் என்றார். பாருங்க, அனனியா சப்பிரால் 2 பேர் இருக்காங்க. ஒரு இடத்த போய் விற்கிறாங்க. இடத்த விற்று அதில் காணிக்கையை கொண்டு எங்கே வர்றாங்க? பேதுருன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, பேதுருட்ட வந்து காணிக்கை கொடுக்குறாங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் வீட்டில் பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் வீட்டில் என்ன செய்கிறாங்க? பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க? ஒரு பகுதி மட்டும் காணிக்கையை கொடுப்போம். எவ்வளோ கொடுப்போம்? ஒரு பகுதி மட்டும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு? 10 லட்ச ரூபா வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 10 லட்ச ரூபாயில் நம்ம தசம பாகம் கடவுளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். புருஷனு முன்னாடியே உட்காந்து வீட்டில் பேசுகிறாங்க. அனனியாவும் சப்பிராலும் என்ன பேசுகிறாங்க? என்னங்க 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் எப்படிங்க ஆண்டவருக்கு போய் காணிக்க கொடுக்கறது? நாம் என்ன செய்வோம்? கொஞ்சமாக ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வோம்? கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறத கொடுக்க விடாம வஞ்சிக்கும்படி யார் இருதயத்தில் பேசுறது? சொல்லுங்க, யார் பேசுறது? தேவனுக்கு காணிக்க கொடுத்துறாத, தசம காணிக்க கொடுத்துறாத, ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடாத, செலுத்திடாத, உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி
உன் மனசுல பேசுச்சுன்னா பைபிளை போட்டிருக்கு, பிசாசு உன் இருதயத்தை நிரப்புறான்னு பைபிளை போட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல கட்டாயம் கிடையாது, வருத்தத்தோடு கொடுக்க கூடாது, சந்தோஷமா கொடுக்கணும், மனமுகுர்ந்து கொடுக்கணும், மகிழ்ச்சியா கொடுக்கணும். வேலை செய்யறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்துருக்காரு, பல விதத்துல வருமானத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. எனக்கு வர்ற வருமானத்துல 10ல் 1 பங்கு என்னுடையது கிடையாது, அது கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை நான் சந்தோஷமா கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆனா பிசாசு என்ன செய்யறானா, இருதயத்தில் என்ன செய்யறான், பேசுறான். என்ன செய்யாத, ஆண்டவருக்கு கொடுக்காத, ஆண்டவருக்கு என்ன செய்யாத, கொடுக்காத. அது உனக்கு வேணும், உன் செலவுக்கு வேணும், உன் தேவைக்கு வேணும், உன் நெருக்கடிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் சொல்வேன், யாரெல்லாம் பண ஆசை உடையவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க சரியில்லாமல் இருந்தாங்களோ அவங்களாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே இல்லை. கேயாசியை பாருங்க, நாகமான் ஒருத்தன் வர்றான், எலிசா கிட்ட வந்து என்ன செய்யறான், உடம்பு முழுக்க குஷ்டரோகம், ஜெபம் பண்றதுக்கு வர்றான். எலிசா வர்றான், அவனை பார்த்து சொல்றான், எப்பா யோர்தான் நதி இருக்கு, அந்த நதிக்கு போ, அதில் போய் 7 முறை என்ன செய்ய, நீ முங்குனா சுகமாயிருவேன். அவன் போகிறான், யோர்தான் நதியில் போய் 7 முறை முங்குறான், சுகமாயிடுச்சு. உடம்புல இருந்த எல்லா குஷ்டமும் சுகமாயிடுச்சு. அவன் யாருன்னா பக்கத்து தேசமே சீரியா தேசத்துடைய படைத்தளபதி. ஆண்டவர் இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி குதிரை எடுத்துட்டு என்ன செய்யறான், எலிசாட்ட வர்றான். எலிசாட்ட வந்து சொல்றான், ஐயா நீங்க சொன்னபடியே யோர்தான் நதியில் போய் குளிச்சேன், 7 முறை சுகமாயிருச்சு. காணிக்கை எடுத்து வைக்கிறான், வெள்ளி தங்கம் நிறைய காணிக்கை எடுத்து இதை பூரா நீங்க காணிக்கையா வச்சுக்கோங்கன்றான். உடனே எலிசா சொல்றான், உன் காணிக்கை எனக்கு வேணாம்ப்பா, காணிக்கை நீ எடுத்துட்டு போ, காணிக்கைக்கு நான் ஊழியம் செய்யல, கர்த்தர் என் தேவை எனக்கு சந்திப்பாரு, உங்ககிட்ட காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் காணிக்கை எடுத்துட்டு போன்ட்டார். பக்கத்துல யார் இருக்கா, கேயாசி இருக்கான், அசிஸ்டண்ட் பாஸ்டர் என்ன செய்றாரு, கேயாசி பக்கத்துல இருக்கான். அவன் பார்க்குறான், அட பாவி மனுஷா, இம்பிட்டு காணிக்கை கொடுக்கலாம், நீ வாட்டுக்கு காணிக்கை வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிய, வந்திருக்கிறது வேற கேப்டன் படை தளபதி வந்திருக்கான், கொள்ள காணிக்கை கொடுத்துருக்கான், வாங்கி உள்ள வைக்கிற விட்டு வேணான்னு சொல்றாரு. எப்படா இருந்தாலும் உள்ள போய் தூங்குவாரு. எலிசாக்கு ஒரு ரூம் இருக்கு, கேயாஸுக்கு ஒரு ரூம் இருக்கு. அவன் காணிக்கல எடுத்துட்டு வேண்டாமையா, ரொம்ப நன்றியா, சரியா, சோமாயிருச்சு, கர்த்தருக்கு சோத்திரன்ட்டு எல்லா காணிக்கையும் எடுத்துட்டு நாகமான் போய்கிட்டு இருக்கான். கேயாசி மனசு பூரா எங்க இருக்கு, அந்த காணிக்கை மேலே இருக்கு. ஐயோ காணிக்கை போச்சே, காணிக்கை போச்சே, காணிக்கை போச்சு. எலிசா எப்படா உள்ள தூங்குவாருன்னு பார்க்குறான். எலிசா உள்ள போன உடனே என்ன செய்யறான், கதவை லேசா அப்படி சாத்தி விட்டு ஓட்டமா ஓடுறான். நாகமான் குதிரையில் போய்கிட்டு இருக்கான். குதிரையில் ஓடுறதுக்கு ஈக்குவல்டா இவனு ஓடி போய், ஐயா வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. உடனே நாகமான் பார்க்குறான், டே எலிசாவோட அசிஸ்டன்ட் வர்றாரு, வண்டியை நிப்பாட்டுறான். என்னையா விஷயம்? இல்லை இப்போதான் மலை தேசத்துலேருந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் எலிசாவை பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் சாப்பாடு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் தேவையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் காணிக்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஐயாவுக்கு உதவியாக இருக்கும். அப்படியா, 2 பேர் செமக்கத்தக்க காணிக்கை கொடுத்தேன்னு சொல்லி 2 போர்ச்சவரை கூப்பிட்டு தலையில் வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் அள்ளி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கடா. எல்லாரும் வந்தாச்சு. கேயாசி மெதுவாக சத்தம் போடாமல் வரணும், சரியா? மெதுவாக வந்து அவன் ரூமை திறந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சு பூட்டிட்டு அப்படியே வெளியே அமைதியாக வந்து நின்றுட்டான். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எலிசா வெளியே வர்றாரு, சாயந்தரம் டீ குடிக்கிறதுக்கு. வந்தோடனே கேட்குறாரு, கேயாசி நீ எங்கே போயிட்டு வர்ற அப்படின்றாரு. நான் எங்கேயுமே போகலையே, நான் இங்கே தான் இருக்கேன் எலிசா, நான் எங்கேயுமே போகல. எலிசா சொல்கிறான், நீ அவங்கிட்ட காணிக்க வாங்கும்போது என் ஆவி உங்ககிட்ட பேசலையா, அவன்கிட்ட வாங்க வேண்டான்னு சொல்லி நீ எதுக்கு அவன்கிட்ட போய் காணிக்கையா நீ வாங்கின? அவன் சொன்னான், நாகமானை பிடித்த குஷ்டரோகம் ஒன்றை பிடிக்கட்டும்னு சொன்னான். அடுத்த நிமிஷமே அசிஸ்டண்ட் கேயாசி முழுவதும் குஷ்டரோகியாய் மாறி பாளையத்துக்கு வெளியே புறம்பே தள்ளப்பட்டான். பண ஆசை ஊழியம் போச்சு, பண ஆசை அழைப்பு போச்சு, பண ஆசை சுகம் போச்சு, பண ஆசை அடுத்த தலைவனா வரணும், தலைவன் பதவி போச்சு, பண ஆசை அவன் வாழ்க்கையவே சூனியமாக்கிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்காம அதை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம டெவலப் ஆகிடலாம் நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் 1 பங்கு அது பரிசுத்தமானது. நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது. அந்த தசம காணிக்க 1 ரூபா கூட நீ எடுக்கவோ செலவு பண்ணவோ என்ன செய்யக்கூடாது, எதுவுமே செய்யறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை பண்டக சாலையில் நீ வந்து போடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு பூமியில உன்னை உயர்ந்திருந்த போக பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு அவர் பெருக பண்ணுவார். இல்லையா சொல்லுமா? மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பாத, உங்க அம்மா சொல்ற வார்த்தையை நம்பாத, உங்க அப்பா சொல்ற வார்த்தையை நம்பாத.
நண்பர்கள் சொல்ற வார்த்தையை நம்பாத. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதோ அந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவர் நம்பி, உனக்கு வர்ற வருமானத்துல பரிசுத்த காணிக்கைய தசமபாகத்தை நீ நம்பிக்கையோட எடுத்து வச்சு வீட்டுல போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்க வார்த்தை சொல்லுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கடி, கடன், பிரச்சனை எல்லாத்திலும் இந்த விடுதலையை தாங்க அப்படி நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துடக்கூடாது. பேதுரு சொல்றான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுடைய சத்தத்துக்கு என்ன செய்யாத, செவி கொடுக்காத. எப்படியாவது ஒண்ணு இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபரா நீ இருக்கக்கூடாது. சபை ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. தேவ ராஜ்யம் விரிவா நடக்கக்கூடாது. அதனால எங்க கையை வைக்க முயற்சி பண்றான்? பொருளாதாரத்தில் கையை வைக்க முயற்சி பண்றான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம என்ன செய்யணும்? சத்தியத்துல விழிப்பா மாறிடணும். கர்த்தருக்குரியதை, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன். அடுத்த வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது? பாருங்க, வீட்டில் உட்காந்துருக்கும் போது பிசாசு எதுல பேசுறான்? இருதயத்தில் பேசுறான், மனசுல பேசுறான். அவன் உனக்கு பிளான் போட்டு கொடுப்பான். அவன் போடுற பிளான் என்னது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு வருகிறான் நன்றி, வேற ஒன்றுக்கு வரான். பிசாசோட பிளான் பூரா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழிக்கணும். வசனம் சொல்லுது, இருதயம் எப்படிப்பட்டதா? மகா திருக்குள்ளதும் கேடும். இருதயம் என்ன செய்யும்? வீட்டில் தனியா இருக்கும்போது இருதயம் பேசும். பக்கத்துக்கு சண்டை, பக்கத்துக்கு அடிக்காம கூட மண்டை உடைக்கணும். மாமியா கூட சண்டை, ரெட்டு மாமியா அடுத்த முறை மிளகா பொடியை கூட கொஞ்சம் சாம்பாரில் அள்ளி போட்டு என்ன செய்கிறேன், வயிற்றால போக வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வேலையில் பிரச்சனை, அவன் கூட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வீட்டில் உட்காந்து மண்டையில் போட்டு என்ன செய்யறது? அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இருதயத்தில் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குரியத பரிசுத்தமானதை நீ தேவனுக்கு கொடுக்கறதுல நீ என்ன செய்யாத. சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சிச்சானா, உன் இருதயத்தை நிரப்பானா, அந்த சத்தத்துக்கு என்ன செய்யாத, செவி கொடுத்துறாத. அவன் சொல்றான், இப்படிப்பட்ட எண்ணம் உன் மனசுல இருக்கிறது என்ன? நீ மனுஷன் இடத்துல இல்ல, தேவனிடத்துல போய் சொல்லுகிறாய். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? பிசாசு இருதயத்தை என்ன செய்யறான்? நிரப்புறான், வஞ்சிக்கிறான். நிறைய அவன் மனசுல பேசுறான், இதை பேசுறான், அதை பேசுறான், இதை பேசுறான், அதை பேசுறான். கடைசியில் என்னாச்சு பாருங்க, வஞ்சிச்சு வச்ச பொருள் அவங்களால அனுபவிக்க முடிஞ்சா? இந்த வார்த்தையை கேட்டோன்னே பைபிளில் போட்டிருக்கு, இந்த வார்த்தையை கேட்டோன்னே இருதயத்தில் குத்துண்டு அனனியா பொத்துன்னு செத்தான். அவனை போய் அடக்கம் பண்ண போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச மனைவி வர, ஐயா என் புருஷன் வந்தாரு, எங்க ஐயா உன் புருஷனை அடக்கம் பண்ணவங்க வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. அவளும் பொத்துன்னு கீழே வந்தா, ரெண்டு பேரும் அவளை அடக்கம் பண்ணியாச்சு. வஞ்சிச்ச பணத்தை அவங்களால அனுபவிக்க முடிஞ்சிச்சா? நான் சொல்லுவேன், கர்த்தருக்குரிய பணத்தை எடுத்து நீ அனுபவிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அது உனக்கு என்னென்ன ரூபத்திலையோ என்ன செஞ்சிடும், போயிருமே தவிர கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். லேலியா சொல்லுமா. கேஎஸ்சி நினைச்சா நிறைய வெள்ளி தங்கெல்லாம் கிடைச்சிச்சு, நம்ம டெவலப் ஆயிரும் நினைச்சான், அனுபவிக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆகா நினைச்சா வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வீட்டில் ஒழிச்சு வச்சுக்கிடுவோம், கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம வச்சுக்கணும் நினைச்சான், அழிச்சு போயிட்டான். இன்னொருத்தர் கூட நம்ம பார்க்க போறோம், யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்துக்கும் திருப்பி கொண்டு வந்து, பாருங்க, இயேசுநாதர் கூடவே ஒருத்தர் இருக்கான், 12 சீசர்கள். அதுல ஒருத்தன் யாரு? யூதாஸ் காரியத்து. 3 வருஷம் இயேசுநாதர் கூடயே ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு இயேசுநாதரையே 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். ஐயோ, அவன் கவனம் போற என்னது? இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டோம்னா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா போச்சோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். ஊழியத்தில் இருக்கிறான், இயேசுநாதர் கூடவே இருக்கிறான்.
ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கான், அற்புதங்களை பார்க்குறான், அதிசயங்களை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் கவனம் பூரா எதில் இருந்துச்சு? பணத்தின் மேலே தான் இருந்துச்சு, கர்த்தர் மேலே இல்லை. ஆனால் மற்ற 11 சீசர்கள் அப்படி இல்லை. அவர்கள் கர்த்தர் மேலே இருந்தாங்க, சத்தியத்தின் மேலே இருந்தாங்க, ஆண்டவர் மேலே இருந்தாங்க. ஆண்டவர் ராஜ்யத்துக்காக தாங்க வேலை செஞ்ச படகு, வலை, டாக்ஸ் கலெக்டர் பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுநாதர் முன்னாடி வந்தாங்க. பணத்து பக்கம் போகல. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு கவனம் பூரா என்ன இருந்துச்சு? பணம் 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 பணம். வாய்ப்பு கிடச்சுன்னா இயேசுநாதரே 30 காசுக்கு வித்துட்டான், 30 வெள்ளி காசுக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 3 கோடி ரூபான்னு வச்சுக்கிறோம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன். அப்பா எவ்வளோ கிடச்சிச்சு? 3 கோடி ரூபா கிடச்சிச்சு. யாரை காட்டி கொடுத்தாச்சு? இயேசுநாதர் காட்டி கொடுத்தாச்சு. அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஆவியானவர் மனச்சாட்சியில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? மனச்சாட்சியில் பேசுகிறாரு. நீ யாரை காட்டி கொடுத்துட்ட? நீதிமானை, குற்றமற்றவரை, தேவனுடைய மனுஷனை, தேவகுமாரனை, ஆண்டவர் நீ என்ன செஞ்சிட்ட? காட்டி கொடுத்துட்டு. அவ்வளோதான். குற்ற மனச்சாட்சி அவனால தாங்க முடியல. சே, இந்த 30 வெள்ளி காசுக்காக இப்படி நான் பண்ணிட்டேனே. அந்த வெள்ளி காசை எடுத்துட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட போகிறான். அவங்ககிட்ட தான் அவன் சொன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுவார், அங்கே வந்தால் நீங்கள் அவரை பிடிச்சிடலான்னு. அங்கே என்ன செய்யறான்? 30 வெள்ளி காசு வாங்கினா அதே இடத்துக்கு போய் அவங்ககிட்ட போய் சொல்கிறான், குற்றமற்றவர் நான் காட்டி கொடுத்துட்டேன், என் மனச்சாட்சி குத்துது, இந்தாங்க இந்த காசே வேணாம், இந்த 30 வெள்ளி காசை நீங்களே வச்சுக்கோங்க. அவனை தூக்கி எறிஞ்சிட்டான். அவங்க சொல்கிறான், எப்பா அந்த காசை நீ எடுத்து போ, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோதான், கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போகிறான்னால என்ன செய்ய முடியல? தூங்க முடியல. பைபிளில் போட்டிருக்கு, அவன் என்ன செஞ்சானா? மரத்திலே தூக்குண்டு செத்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டோடைய ராஜ்யத்தில் தேவனுக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ வாழ்க்கையில் ஒரு நாள் உயர்ந்து வர முடியாது, ஒரு நாள் மேன்மையாக வர முடியாது. ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கு விஷயத்தில் சரியாக இருந்தார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுறது. எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாமை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருக்கு என்ன செஞ்சானா? தசம பாகம் கொடுத்தானா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு? வசனம் சொல்றது, பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஆடா 1,00,000 ஆடு, ஒட்டகமா 1,00,000 ஒட்டகம், வேலைக்காரங்களா எண்ணிக்கை இல்லை, தங்கமா வெள்ளியா, வசனம் சொல்றது வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான் பைபிளில் போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பணக்காரன். வசனம் சொல்றது அவ எல்லாவற்றிலும், அதான் விஷயம், தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு பிரிச்சான். ஆடை பிரிச்சான், ஒட்டகத்தை பிரிச்சான், வெள்ளியை பிரிச்சான், தங்கத்தை பிரிச்சான், எல்லாத்துலையும் 10ல் 1 எல்லாத்தையும் பிரிச்சு அத்தனையும் கொண்டு போய் யார் கையில் கொடுத்துட்டான்? மெல்கிசேதேக்கு ஆசாரியன் ஊழியக்காரன் கையில் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். லேலியா சொல்லுமா, தேவன் தான் ஆசீர்வாதம் வாங்க விரும்புகிறோம், தேவன் தான் ஆசீர்வாதத்தை தரணும்னு ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுக்குரிய விஷயத்தில் தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையா இல்லைன்னா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் சொல்லுங்க? மனைவி 3 வேளை நமக்கு அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. 24 பேர் மனைவி சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கள வருத்தப்படுத்திட்டே இருந்தால் அவங்க எப்படி நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க? தோசை கொடுமா, கருகின தோசை தான் கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த திட்டிக்கிட்டே இருக்காரு, இந்த ஆளுக்கு கருகின தோசையே போதும், முருகின தோசைலாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றி சொல்லுமா, ஆமாம் எண்ணெய் வைக்கிறவங்கள எண்ணெய் வர கொடுக்க முடியுமாக்கும், லேசாக சுட்டுருந்தா எண்ணெய் இல்லாத தோசை போய் சாப்பிடும், குழம்பு வச்சா தண்ணியாக தான் தா, நீ பார்க்குற வேலைக்கு இதே போதும் தான். ஏன்? சந்தோஷமாக வச்சுக்கல. நீங்கள் சந்தோஷமாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு வர்ற சாப்பாடு பெஸ்ட்டு சாப்பாடாக வரும். இல்லையா சொல்லுமா, மகிழ்ச்சியானது வரும், ஆசீர்வாதமானது வரும். அதுபோல தான் நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் போல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, யாக்கோபை போல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பழுக பண்ணுங்க ஆண்டவரே, பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் என்ன செய்யாமல் போயிடுறோம்? ஆபிரகாம் கொடுத்தது மாதிரி நாம கொடுக்காம போயிடுறோம், யாக்கோபு கொடுத்த மாதிரி நம்ம கொடுக்காம போயிடுறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய பரிசுத்தமான தசம காணிக்கையை கர்த்தருக்கு நம்ம கொடுக்காம போயிடுறோம். கொடுக்காம போகிறதுனால நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம்? ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். கர்த்தருக்குரியதை கொண்டு போய் நம்ம எடுத்து வச்சுக்கிறது. இதில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். காணிக்கை கவரில் தசம போடுவாங்க, டிக் பண்ணுவாங்க, தசம பாகம் டிக் பண்ணிட்டு 500 ரூபா. சம்பளம் எவ்வளவு? 20,000 ரூபா. எவ்வளோ உள்ள வருது சொல்லுங்க? 1500 ரூபா என்ன செஞ்சாச்சு? வஞ்சிச்சாச்சு. அப்புறம் எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும்?
வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு நீ கொடுத்து பார்த்து அதை சொல்லி உரிமை பாராட்டி நீ ஜெபிக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. வாக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், விதைச்சிருக்கேன், ஆண்டவரே என் வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்க, நீங்கள் சொல்லி பாருங்க. வீண் செலவு வராது, வைத்திய செலவு வராது, வட்டிக்கு போகாது, எவனும் வந்து உன்னை ஏமாற்ற மாட்டான், பணம் வீணா எங்கேயோ போகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்கு பலன் கொடுப்பேன். நன்றி 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 சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. நான் நல்லா வேலை செய்யணும், நான் நல்லா சம்பாதிக்கணும் அண்டை, நான் நல்லா உயர்ந்து வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. என் சரீரத்தில் பலனை கொடுங்க, மனதில் பலனை கொடுங்க, யாவியில் எனக்கு பலனை கொடுங்க. யாவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் என் மேல இறங்கட்டும். என் வேலையை, என் தொழிலை, என் குடும்பத்தை எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்ய ஆண்டவரே, பெஸ்டாய் செய்ய, உயர்வாய் செய்ய சொல்லுங்க. ஆண்டவரே நான் என் குடும்பமும் நல்லா செய்ய எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எங்க வீட்டாருக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக. கர்த்தருடைய பலன் இயேசுவின் நாமத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை பலத்தால் இடை கேட்டுங்க ஆண்டவரே. உங்க சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருந்துச்சு, அப்ப ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த பலவீனத்தை மாற்றி போடுவார். உங்க வீட்டில் யாராவது வேலைக்கு போறதுல பலவீனமா இருக்காங்களா, அவ்வப்போது சோர்ந்து போயிறாங்களா, அவங்களுக்காக இப்ப கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு அவர்களுக்கு நான் பலனை கொடுப்பேன்னு சொல்றாரு. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆரோக்கியம் என் மேலையும், என் குடும்பத்தின் மேலையும், என் குடும்ப உறுப்பினர்கள் மேலையும், எங்கள் சபையின் மேலையும், சபை விசுவாசிகள் மேலையும், சபை மக்கள் மேலையும் இயேசுவின் நாமத்திலே அது வல்லமையா இறங்கட்டும். பலன் 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 கர்த்தருடைய பலன் இறங்கட்டும், கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். கர்த்தருடைய பலத்தினாலே பிள்ளைகளை இடை கட்டுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நான் எடுக்க மாட்டேன். ஆகான் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை எடுத்துக்கொண்டா, அது நிமித்தம் அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நான் ஒரு நாளும் இனி தொட மாட்டேன். ஆண்டவர் கர்த்தருக்குரியதை நான் கர்த்தருக்கு செலுத்துவேன். தேவனுடைய பிள்ளைய உனக்கு வர்ற வருமானத்துல 10ல் 1 பங்கு அது ஓம் பணம் இல்லை, அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை தேவனுக்கு நீ கொடுக்கணுமே தவிர அதை நீ எடுத்து சாப்பிட்றாத, அதை நீ செலவு பண்ணிடாத, அதை நீ பிளான் பண்ணாத. அதை பண்டக சாலைக்கு கொண்டு வா, அதை பண்டக சாலைக்கு கொண்டு வா. அதை கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில வந்து நீ படைச்சு பாரு. கர்த்தர் சொல்றாரு எனக்கு கொடுத்தேனா, ஆண்டவர் சொல்றார் பூமி தாங்க முடியாத அளவுக்கு உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கடந்த நாட்கள்ல ஆண்டவரே கர்த்தருக்குரிய காரியத்துல ஆண்டவரே நான் ஒருவேளை சரியா இல்லை, ஒருவேளை எனக்கு சத்தியம் தெரியல, இதுவரைக்கும் நான் அப்படி செஞ்சது இல்லை, ஆனா இன்னைக்கு சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வர்ற வருமானத்தில் 10ல் 1 பங்கு தசம பாகம் அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது, அதை நான் சாப்பிட மாட்டேன். அதை இனி தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக எனக்கு வருமானம் வந்த உடனே அதை எடுத்து வைத்து நான் ஜெபித்து தேவனே உம்முடைய பொக்கிஷ சாலையிலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இச்சிக்க மாட்டேன் ஆண்டவரே பரிசுத்தமானது. ஆகான்னு சொன்னா நான் இச்சித்து அதை வஞ்சித்து அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்குன்னா. ஆண்டவர் சொல்ற தசம பாகத்தை இச்சிக்காத, அதை வஞ்சிக்காத, அதை நீ எடுத்துக்கிறாத, கர்த்தருக்கு கொடு, சந்தோஷமா கொடு, மனப்பூர்வமா கொடு, மகிழ்ச்சியா கொடு, ஆனந்தமா கொடு. கர்த்தருக்கு கொடுத்து நீ கடங்காரனாக மாட்ட. கர்த்தருக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவாரு. அனனியாவும்
தேவனுடைய பிள்ளையே, தேவனை வஞ்சிக்க கூடாது. ஏன் உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் வருது? தேவனுக்குரிய காரியத்துல ஏன் உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஓடுது? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஏன் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற? பணம் தான் வேணும்னு கேயாசி ஓடுனா குஷ்டரோகியா மாறி போயிட்டான். பணம் தான் வேணும்னு இயேசுவையா காட்டி கொடுத்தான், அழிஞ்சு போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, பணத்து மேல நம்பிக்கை வைக்காத, என் மேல நம்பிக்கை வையே. நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். நீ என்ன நம்பி பாரு, பணத்தை நம்பாத. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேற இருக்கு, அது உன்னை அழிச்சிரும். ஆண்டவர் சொல்றார், என்ன நம்பி பாரு, எனக்கு கொடுத்து பாரு. ஆண்டவர் சொல்றார், என்ன சோதிச்சுக்கோ, you can test me ன்றாரு. எனக்கு கொடுத்து எனக்கு சோதிச்சு பாரு. நான் உன்னை வெறுமையா விட மாட்டேன், உன்னை ஓட்டாண்டியா விட மாட்டேன், கடங்காரனா விட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆனா எனக்கு நீ கொடுக்கலைன்னா ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீ சப்ரால போல ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு கொடுக்காத, முழுவதுமாய் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமே ஆண்டவரே, பிசாசு என் மனசை நிரப்புனா நான் அதை நம்ப மாட்டேன், பிசாசு சொல்றதை கேட்க மாட்டேன், மனுஷங்க சொல்றதை நம்ப மாட்டேன், சாத்தானுடைய வஞ்சகத்தை நம்ப மாட்டேன், தேவனுக்கு இனிமே பொய் சொல்ல மாட்டேன், தேவனுக்கு ஆண்டவரே நான் உண்மையற்ற நபரா இருக்க மாட்டேன். இன்மையிலிருந்து நான் உண்மையுள்ள மனுஷனா இருப்பேன். கர்த்தர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ உண்மையுள்ள மனுஷனாய் மாறு. கர்த்தர் சொல்றார், உனக்கு வீண் செலவு வராது, கடன் வராது, தரித்திரம் வராது, உன்னை யாரும் பணத்தை ஏமாத்திட்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி அந்த பரிசுத்தமானதை எனக்கு கொடுத்தேனா, அவர் சொல்றார், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். என் வாயிலிருந்து வர்ற அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அது பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுக பண்ணி பெருக பண்ணி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன். தேவனுடைய ராஜ்யம் விரிவாய் நடக்க, தேவனுடைய வேலைகள் தீவிரமாய் நடக்க கர்த்தர் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திட்டேனா உன் மூலமா தேவராஜ்யமும் கட்டப்படும், உன் குடும்பமும் கட்டப்படும். பிசாசோட வஞ்சகத்தை நீ நம்பிட்டேன்னா உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க முடியாது. எத்தனையோ தேவ மனுஷர்கள் பணத்துக்கு பின்னாடி போய் அழிஞ்சு போனாங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஒருத்தர் வாழ்ந்ததா இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வாழ வைக்கும்படி வந்திருக்கிறேன். அன்பு தகப்பனே, வந்திருக்க பிள்ளைகளை, குடும்பங்களை பெயர் பெயரா நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க வேலையை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு என்று உண்மை உத்தமாய் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். கடனோடு இருக்கவங்க கையை தூக்க வேண்டாம், அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆவியானவர் ஜெபிக்க சொல்றாரு. யாரெல்லாம் கடனோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போறேன்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் கடனோடு இருக்காங்களோ, நெருக்கடியோடு இருக்காங்களோ, தேவையினுடைய கஷ்டத்துல இருக்காங்களோ, அவர்களுக்காக, பொருளாதார நெருக்கடியில இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை கடன்கள் அடைக்கப்படுவதாக, அத்தனை பொருளாதார நெருக்கடிகள் மாறி போவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வெற்றியின் ஜெயத்தையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமாக. நன்றி நன்றி இயேசு ராஜா.